ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த புது வருட செய்தியாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு நாம் அறிவிக்கிறோம். கிறிஸ்தவ விழிப்புணர்வு என்ற அந்த தலைப்பின் அடிப்படையில் ஏராளமான செய்திகள் வழங்கப்பட்டு வரும்போது இதை ஒரு தரிசனமாக பல கோணங்களில் அழியாத தேவனின் வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பாஸ்டர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தில் உள்ளதான சகல காரியங்கள் இருக்கும், மாறி போகும். ஆனால் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் மல்கியாவிலே. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் நிர்மூலமாகாதபடிக்கு பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. புலம்பல் 3:22 கூட நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வருஷத்தை தொடங்குகிறவர்கள் முடிவதற்குள்ளாக ஏராளமானவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகிறார்கள். மறைந்து போனவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அல்ல, இருக்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்களும் அல்ல. ஆண்டுடைய கிருபைதான். அவருடைய கிருபையினால், இரக்கத்தினால், தயவினால், அன்பினால் இன்னும் ஒரு வருஷத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்கு தேவன் நமக்கு இந்த தயவை தந்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். தேவ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி போன நேரத்தில் ஆண்டவர் சில சோதனைகளை கொடுத்தார் அவர்களுக்கு. ஆனாலும் அவர் பிள்ளைகளை அவர் நேசிக்கிறார். தம் பிள்ளைகளோடு அவர் கூட இருக்கிறார். அற்புதமாய் நடத்தியிருப்பதாக 1 சாமுவேல் 7:12 முற்பகுதியில் பார்க்கும்போது தம்முடைய ஜனங்களுக்கு அவர் ஆதரவாய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கடந்த வருஷத்தில் எத்தனையோ விதங்களில் நாம் தேவனை விட்டு தூரமாய் போய் இருக்கக்கூடும். அது அவரவர்களுக்கு தெரியும், அந்த அனுபவங்கள் என்ன என்று. நாம் மாறி போனோம், நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் வந்தது. ஆனால் நம்முடைய தேவன் நல்லவராக இருந்தார். நம் தேவன் போதுமானவராக இருந்தார். உதவி செய்தார், பாதுகாத்தார், பராமரித்தார், போஷித்தார், காப்பாற்றினார். அவர் கைவிடவில்லை. பல தேவன் பிள்ளைகள் மூலமாக அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் கூடவே நம் கரங்களை பிடித்து நடத்தினார். பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41:10 சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே அவர் அற்புத விதமாய் தாங்கி நடத்தினார். ஏசாயா 41:13 சொல்லப்பட்டதைப் போல அவர் நம்முடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் துணையாயிருந்தார். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் என்றால், மனிதர்கள் விலகி போனார்கள், சூழ்நிலைகள் விலகி போனது, போராட்டம் அதிகரித்தது, எதிர்ப்புகள் வலுத்தது, சமாதான குறைவு வந்தது, தலைகுனிவு வந்தது. உள்ளே குடும்பத்துக்குள்ளே போராட்டங்கள், வெளியே போராட்டங்கள், நண்பர்களுக்குள்ளே, இப்படி நாம் எங்கே நல்லது என்று பழகினோம் அங்கெல்லாம் அந்த உபத்திரவங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் நம் தேவன் நல்லவர். நம் தேவனைப் போல ஒருவர் இல்லை. இந்த நாளிலும் உங்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி செபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28:29 இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இந்த அதிகாரத்தை நீங்கள் தியானிக்கும் போது அது வித்தியாசமான கருத்துக்கள், ஒரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதான மக்களின் செயல்பாடுகள் என்ன, அதன் நடுவில் ஆண்டவர் தம்மை அவரை நம்பின பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்னவாய் இருந்தார் என்கிற விஷயங்கள் அந்த முழு அதிகாரத்தையும் படிக்கும்போது தியானிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் அந்த கடைசி வார்த்தை மட்டும் சொல்லுகிற விஷயம் என்ன, இதுவும்
சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. நம்முடைய தேவன் யார்? சேனைகளின் தேவன். இந்த வருஷத்தில் அவர் உங்களுக்கு பாதுகாவலாய் இருக்க போகிறார். ஒரு முறை ஏசாயா உள்ள உடைக்கப்பட்ட நேரத்தில் மனுஷிகத்துக்கு இடம் கொடுத்து போராடுகிற அந்த சூழ்நிலையிலே அவர் தேவ பிரசன்னத்துக்குள்ளே கொண்டு போகப்பட்டார். அந்த தேவ பிரசன்னத்தில் அவர் வந்தபோது அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது, ஒரு நல்ல அனுபவம் கிடைத்தது. கண்களை ஏறிட்டு பார்த்தார், பரலோக மகிமையை கண்டார். அங்கே ஒரு வார்த்தை அவர் நாவில் இருந்து புறப்பட்டது. என்ன? சேனைகளின் கர்த்தர். அவர் யார்? பரிசுத்தம் உள்ளவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்த தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இந்த வருடத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அவர் சேனைகள் சூழ, கேருபீன்கள், சேராபீன்கள், தூதர்களின் துணையோடு கூட உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். தேவன் உங்களை நடத்துவார், மாற்றமில்லை. தேவன் உங்களை உயர்த்துவார், சந்தேகம் இல்லை. தேவன் உங்களை காப்பாற்றுவார், எந்த ஐயம் இல்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், இது சத்தியத்திலும் சத்தியம். தேவன் உங்களுக்கு துணை புரிவார், எந்த மாற்றம் இல்லை. ஆனால் நாம சேனைகளின் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, அவருடைய நடத்துதலை பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நாம் நம்முடைய மனதில் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். நான் உங்களுக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், நீங்க என்ன வேணாலும் கவலைப்படாதீங்க, எப்படி வேணாலும் வாழுங்கன்னு உங்களுக்கு நான் சொல்வேனானால் சொல்லலாம், தவறில்லை. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு படி பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள். கடந்த காலங்களில் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் விரிசல் ஏற்பட்டிருக்கும், நாம் தவறி இருப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிங்க. நான் இருதயத்தில் சுத்தமா இருக்கணும்னு விசுவாசிங்க. நான் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா முழுமையா நான் மாறிட்டேன்னு அல்ல, நான் பரிசுத்த தேவனை பார்க்க விரும்புகிறேன், எனக்கு பரிசுத்த தேவனுடைய அந்த பாதுகாவல் தேவை என்று அந்த உள்ளத்தில் ஆசைப்படுங்க. 2024 இந்த வருடத்தில் அவர் உங்களை சூழ பாளையம் இறங்கி உங்களை பாதுகாப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் உங்களை விட மாட்டார். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் இருக்கிற இடம் அது மிகுந்த பிரகாசமான ஒரு மகிமையான இடம். பிரியமானவர்களே, 84 சங்கீதத்தில் கூட ஒரு வார்த்தை இருக்கிறது. முதல் வசனம் பாருங்கள், சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், அதை நான் ஆசைப்படுகிறேன். அந்த ஏசாயா தேவ பிரசன்னத்தை உணர்ந்து அங்கே ஒரு பரிசுத்தம் தேவை என்பதை, தேவனுடைய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அந்த பரிசுத்தத்தை அவர் கண்டு அறிக்கையிட்டதை பார்க்கிறோம். இங்கே தேவ மனுஷன் சொல்லுகிறார், என்ன? சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள், நீங்கள் வாழ்கிற இடம் எவ்வளவோ அருமையானது, அது இன்பமானது, என் ஆத்துமா அது மேல வாஞ்சையாய் ஆசையாய் இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிற அந்த வார்த்தை எவ்வளவு. அப்ப எதற்காக இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இந்த வருடம் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும், அவருடைய மகிமைக்குள் அப்படியே நுழைந்து விட வேண்டும். அது உங்களுக்கு அதனுடைய துணை, அதனுடைய பாதுகாவல் உங்களுக்கு மேன்மையா இருக்கும். இரண்டாவது, இந்த இடத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஏசாயா 28:29 அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இந்த வருஷம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்ன? ஆச்சரியமான காரியங்கள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆனா இப்போ இந்த வருஷத்துல தொடங்கி இருக்கிறோம், எல்லாமே அப்படியே குறுகிய நிலை போல காணப்படுகிறது, இருண்ட நிலை போல காணப்படுகிறது. எங்க எனக்கு நடக்க போகுது? போன வருஷம் எல்லாம் ஐயோ சொல்லவே வேண்டாம் என்கிற நிலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறது, அந்த தேவனின் மகிமை என்ன தெரியுமா? அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர்.
உலக ஆலோசனை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்தார். ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள். மோசேக்கு ஆலோசனை சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க. மோசே, உன் கையில கோல் இருக்குல்ல, அந்த கோலை நீட்டு. பின்னாலே பயம் வந்து கொண்டு இருக்கிறது. இவங்க முன்ன போய்கிட்டு இருக்காங்க. சிவந்த சமுத்திரம் முன்னே இருக்கிறது. உன் கையில தான் இருக்குது. நான் சொல்ற வார்த்தையை நீ கேளு. கோலை நீட்டினார், அவ்வளவுதான். பல லட்சம் பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த வருஷம் தேவ ஆலோசனையை நீங்கள் கேட்டார். தேவனுடைய ஆலோசனை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஒரு துளி கூட பிசகாமல் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். இதே 28:23 சொல்லுகிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்லுவதை கவனித்து கேளுங்கள். அப்படி நீங்கள் இருக்கும்போது நீங்க படுகிற பிரயாசத்தில் நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும் என்பதாக அடுத்துள்ள வார்த்தைகள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய ஆலோசனை நமக்கு முக்கியம். பல நேரங்களில் நாம் தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டு தடுமாறி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவ ஆலோசனையை கேட்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அந்த ஆலோசனை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதக்காரன் உணர்கிறார் பாருங்கள். 73ஆம் சங்கீதத்தின் 24ஆம் வசனம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். உம்மை விட எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கிறீங்களா? தேவ ஆலோசனைக்கு நம்மை அர்ப்பணித்து விட வேண்டும். மனித ஆலோசனைகள் குறைபாடு உள்ளது. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா உங்களுடைய ஆலோசனையை எனக்கு தாரும். கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம அறிவில் குறைவுள்ளவர்கள், தீர்மானத்தில் குறைவுள்ளவர்கள். அவர் ஆலோசனையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த ஆலோசனையின்படி என்ன நடத்துங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையின் முடிவு, இந்த வருஷம் தொடங்கி இருக்கிற என்னுடைய வாழ்வின் முடிவிலே, இந்த வருடத்தின் முடிவிலே மகிமையாய் நான் பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் தேவ ஆலோசனைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவர் யார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை நேரடியாய் பேசுவதை போல தெரிகிறது. என்ன? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நம்ம உங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்ல ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நம்ம தடுமாறும் போது, திகைத்து நிற்கும் போது, சோர்ந்து போகும்போது, எப்படி வாழப் போகிறோம் என்கிற அந்த தடுமாற்றத்தில் இருக்கும்போது உடைய கவனம் ஆண்டவர் பக்கம் சார்ந்து ஆண்டவரோடு இருக்கும்போது, எனக்கு அருமையானவர்களே, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இந்த வார்த்தைக்கு அடுத்து வேற வார்த்தை இல்லை, ஆச்சரியம். அது கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். எனவே இந்த வருஷத்தில் இந்த ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை, ஆலோசனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். 3வது ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், செயலில் மகத்துவமானவர். அவர் செய்ய ஆரம்பிச்சார்னா அதுல மகத்துவம் என்பது இந்த ஏறக்குறைய இந்த வார்த்தைகள் எல்லாம் விலையேற பெற்ற, விவரிக்க முடியாத, தெய்வீகம் சார்ந்ததான வார்த்தைகள். பிரியமானவர்களே, அவர் செயல்களில் மகத்துவமானவர். மீரியாம் பாடின பாடல்களை நீங்கள் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அந்நாள் இந்த மகத்துவத்தை உயர்த்தி பாடின பாடல்களை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த மகத்துவம் உள்ள தேவன் அவர் உங்களுக்காக செயல்படுவார். இந்த வசனத்தில் 3 விதமான காரியங்களை பார்க்கிறோம். தேவன் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர். தேவன் யார்? ஆலோசனை வழங்குகிறவர். இந்த தேவன் யார்? செயலில் மகத்துவமானவர். அப்ப இந்த தேவன், இந்த சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆலோசனை தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான வழிகளை திறப்பார். வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவார், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட தடுமாற்றங்கள் மாற்றப்படும். இந்த வருடத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் அவரை சேவித்து பாருங்கள்.
அவரை பின்பற்றுங்கள். ஆண்டவர் ஆச்சரியமான காரியத்தை உங்கள் கண்கள் காண செய்வார். மட்டுமல்ல, உங்களுக்காக அவர் செயல்படுவார். தேவன் செயல்படுகிற விதம் மகத்துவமாயிருக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்தில், இந்த 2024ஆம் ஆண்டிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடாது. இனி நீங்கள் போராடி கொண்டு இருக்கக்கூடாது. இனி நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. இனி வருத்தத்தோடு இருக்கக்கூடாது. இவ்வளவு பெரிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. போன வருஷம் எப்படி வந்தோம் நமக்கு தெரியும். இந்த வருஷம் என்ன நடக்க போகுது தெரியாது. ஆனால் நடக்கும். இந்த வசனத்தின்படி திரியேக தேவன் 3 குணங்களை பார்த்தோம். திரியேக தேவனுடைய 3 விதமான தன்மைகளைப் போல அந்த திரித்துவ தேவனின் மகத்துவமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வாழ உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எனது புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நீங்கள் சார்ந்திருக்கிற அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.